பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நல்லதா கெட்டதா, முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் வருது, அதை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், எப்படி எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற சேனலில் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நிறைய பேர் நோய் எதிர்ப்பு சக்திக்காக இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் நோய் எதிர்ப்பு சக்திக்காக வெளியே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண நிறைய பொருட்களை சாப்பிட்டு அவங்களுக்கு அவங்களே இன்னும் நோய்களை தேடிப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை நாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. முக்கியமாக முருங்கைக்கீரையில் இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஆயுர்வேத முறையில் நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முருங்கைக்கீரை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். தினமும் முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை வருது அப்படிங்கிறத நாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 10 முதல் 12 முருங்கைக்கீரையை நீங்கள் தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு நல்ல முறையில் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. முருங்கைக்கீரையில் அதிக அளவில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் இருக்கிறதுனால அதை நோய்களையும் கிருமிகளையும் எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுது. மேலும் முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ, சி அப்புறம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமாக அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பான நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை நிர்வகிக்க உதவுது. அதனால் தினமும் 10 முதல் 12 முருங்கைக்கீரையை சாப்பிட்றது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகரிக்க இயற்கையான வழியாக இது இருக்குது. நீண்ட கால அலர்ஜியானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனையை ஏற்படுறதுக்கும் அது வழிவகுக்குது. முருங்கைக்கீரை சாப்பிட்டு வரதுனால சில அலர்ஜி எதிர்ப்புகளை அது எதிர்த்து போராடுது. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் மட்டும் இல்லாமல் பாக்டீரியாவை எதிர்க்கிற பண்புகள் இருக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மையை செய்கிறதுக்கு இது உதவுது. உங்களோட நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னாலே போதும். உங்களோட மனநலம் அப்புறம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அது அதிகரிக்கும். ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்கிறதுனால உங்களோட மூளைக்கு ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தில் இருந்து அது பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் அறிவாற்றலையும் செயல்படுறதுக்காக அது அதிகரிக்குது. அதனால் நீங்கள் டெய்லியும் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான சிந்தனையும் புது புது ஐடியாஸையும் அது கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறதுனால மூளையில் இருக்கிற நொதிகள் செயல்பாட்டை மாற்றுறது மூலமாக இயற்கையாக நீங்கள் உங்களோட மெமரி பவரை அதிகரிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் முருங்கைக்கீரைக்கிட்ட இருக்குது. அது என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை நீரிழிவு நோய்க்கு சிறப்பான ஒரு ஆயுர்வேத மூலிகையாக அமையுது. இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கிறது மூலமாக இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்தி முருங்கைக்கீரை உங்களுக்கு ஒரு சீரான இரத்த அழுத்தத்தை கொடுக்குது. மேலும் நீரிழிவு மேலாண்மைக்கு முருங்கைக்கீரை சாப்பிடுவது இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் முருங்கைக்கீரை ரொம்பவே உதவியான ஒரு உணவாக இருக்குது. முருங்கைக்கீரை கொழுப்பின் அளவை குறைச்சி உங்களுக்கு அதிக கொழுப்பை உடம்புல சேர விடாமல் அது பாதுகாக்குது. மேலும் முருங்கைக்கீரை அதோட ஆக்சிஜனற்ற பண்புகளுக்கு ரொம்பவே பெயர் பெற்றது. அது இதய நோய் ஏதாவது இருந்தாலுமே அதை குணப்படுத்த உதவுது. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. அதனால் நீங்கள் முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்தலாம். உங்களோட கல்லீரலோட நொதிகள் சாதாரணமாக இருந்துச்சு அப்படின்னா அது சரியாக செயல்படும். இந்த கல்லீரல் நொதிகளை நிலைப்படுத்த முருங்கைக்கீரை இலைகள் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதில் அதிக அளவில் பாலிஃபினால்கள் இருக்குது. இது கல்லீரலை ஆக்சிஜனேற்ற செயலில் இருந்து பாதுகாக்குது. கல்லீரலில் புரத அளவையும் அதிகரிக்க இது ரொம்பவே உதவியாக இருக்குது. இது முக்கியமாக முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முருங்கைக்கீரையில் கால்சியம் அப்புறம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான தாதுகளாக இருக்குது. முருங்கைக்கீரை சேதமடைஞ்ச எலும்புகளை கூட குணப்படுத்தும் அதுக்கு ஆற்றல் இருக்குது. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு இது ரொம்பவே வைரலாக இருந்துகிட்ருக்கு. முருங்கைக்கீரையில் எலும்புகளை வலுப்படுத்தவும் ஒட்டுமொத்த எலும்பு அடர்த்தியும் மேம்படுத்தவும் உதவுது. வயிறு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முருங்கைக்கீரையை பலரும் யூஸ் பண்ணுவாங்க. முருங்கைக்கீரை செரிமான கோளாறுக்கு எதிராக
போராடுறதுக்கு உதவுது. முருங்கை இலையில் தவறாமல் நீங்கள் உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல், விக்கல், வாயு, அப்புறம் இரைப்பை அலர்ஜி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு குணப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக அமையுது. முருங்கைக்கீரையில் இருக்கிற ஆன்டிபயாட்டிக் அப்புறம் மைக்ரோபியல் பண்புகளை கொண்டு நீங்கள் முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட செரிமான கோளாறுக்கு எதிராக சிறந்த ஆயுர்வேத தீர்வாக முருங்கைக்கீரை அமையுது. ஆயுர்வேதத்தில் மூலம் தினமும் முருங்கைக்கீரையில் உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான செரிமானத்தை அமைச்சு கொள்ளலாம். நீங்கள் உங்களோட வயிற்றை சுத்தமாக வச்சுக்கலாம். இது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் முக்கியமான ஒரு பொருளாக அமையுது. முருங்கைக்கீரை முக்கியமாக நச்சுக்களை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. முருங்கைக்கீரையில் இருக்கிற வழக்கமான உணவில் முருங்கைக்கீரையை நீங்கள் உங்களோட வழக்கமான உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையை நீங்கள் வழக்கமான உங்களோட ரெகுலர் உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் கலந்த சுத்தப்படுத்திகளோடு நீங்கள் ஒப்பிடும்போது மனித உடலை நச்சுத்தன்மையாக இல்லாமல் உதவுது. அதாவது நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட உடம்பை நீங்கள் சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கும். அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களோட உடம்புல இருக்க நச்சு நீங்கி உங்களோட வயிற்றை சுத்தம் பண்ணி உங்களோட பிளட் சர்க்குலேஷனை நல்லா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நன்மைகளை இந்த முருங்கைக்கீரை கொடுக்க போகுது. முருங்கைக்கீரையில் இயற்கையான சுத்தப்படுத்தியாக செயல்படுகிறதுனால நீங்கள் தவறாமல் நீங்கள் முருங்கைக்கீரையை டெய்லியும் எடுத்துக்கலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. இது உங்களோட உடலை உட்புறமாக சுத்தப்படுத்த உதவுது. மேலும் நீங்கள் அதை எல்லா வயதினரும் அந்த முருங்கைக்கீரையை டெய்லியும் எடுத்துக்கலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. முருங்கைக்கீரை தோல் அப்புறம் முடி ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. முருங்கைக்கீரையில் அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காரணமாக சருமத்தில் இருக்கிற மெல்லிய கோடுகள் அப்புறம் சுருக்கங்களையும் குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையோட எண்ணெயை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட முடி ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது மந்தமான அப்புறம் உயிரற்ற முடிகளையும் உங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு உதவுது. ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் எந்த மரம் இருக்குதோ இல்லையோ முருங்கைக்கீரை இருந்துச்சுனாலே போதும், அவங்களோட வாழ்க்கையில் ரொம்பவே ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருங்கைக்கீரை வளர்க்குறதுனால அதோட முருங்கைக்கீரை, அதோட பூ, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இந்த மாதிரி இதில் எல்லா விஷயமும் நீங்கள் சாப்பிட்லாம். அதில் எதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாலுமே அது உடம்புக்கு எந்த ஒரு கேடும் கொடுக்காது. நீங்கள் ரெகுலராக முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாலே போதும், உங்களோட உடம்புல இருக்க முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முருங்கை இலையை காலையில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிப்பாங்க. அதனால் உங்களோட உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் குறைஞ்சி உங்கள் உடம்புல கொழுப்பு அதிகமாக சேராமல் அது பார்த்துக்குது. முருங்கைக்காயை நீங்கள் டெய்லியும் உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வயிறு சுத்தமாகறதுக்கு அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முருங்கைப்பூவில் பொரியல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது அதுவும் உங்களோட உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரதுக்கு அது நிறைய உதவுது. இப்போல்லாம் அமெரிக்காவில் இந்த மாதிரி வெளிநாடுகளில் முருங்கைக்கீரை ரொம்பவே டிமாண்டில் இருக்குது. அதை விலை கொடுத்து பல நாடுகளெல்லாம் முருங்கைக்கீரை வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. முருங்கை செடியை, முருங்கை மரத்தை. இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை நாம் வீட்டில் வளர்த்து அதை நாம் டெய்லியும் அதை நம்ம டெய்லியும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலில் இருக்கிற பாதி நோய் தீந்துரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. முடியிலேருந்து, சருமத்திலேருந்து, உடலில் உள்ள சுத்தம் பண்ணுறதுலேருந்து, கொழுப்பை குறைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் முருங்கைக்கீரை ரொம்பவே ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும். வயசானவங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. வயசானவங்களுக்கு தினமும் உணவில் முருங்கைக்கீரையை சேர்த்து கொடுத்தீங்கனாலே போதும், அவங்களோட மீதி வாழ்க்கையில் அவங்க ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருப்பாங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அவங்க உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீந்துரும். இதயம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன நோய்கள் இருந்தாலுமே, கட்டி இந்த மாதிரி அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே அதை குணப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை ரொம்பவே உதவியாக இருக்குது. ஒரு சிலர் முருங்கைக்கீரையை சூப்பாக குடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயமா
முருங்கைக்கீரையை பயன்படுத்தி வந்துட்டுருப்பாங்க. விதவிதமா சமைச்சு சாப்பிடுவாங்க. அதில மாரி எந்த வகையில நீங்க முருங்கைக்கீரைய எடுத்துக்கிட்டாலுமே, அது உங்க உடம்புக்கு நன்மை தர ஒரு விஷயமா தான் அமையப்போகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க, உங்க வீட்ல எத்தன பேத்துக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும்னு கீழ கமெண்ட்ல சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம எத்தன பேர் வீட்ல முருங்கைக்கீரை இருக்கு அப்படின்றதும், அதாவது முருங்கை மரம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவ இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு, இந்த வீடியோவ பத்தி என்ன கருத்து இருக்குன்னு கீழ கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட ரொம்பவே பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோவ பார்த்ததுக்கப்புறம் நீங்க முருங்கைக்கீரை மேல ரொம்பவே நாட்டம் கொண்டு நீங்க அத டெய்லியும் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களோட உடல ஆரோக்கியமா வச்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோட உங்கள வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.